இது எங்க காலம் அதை உணர்ந்து தொட்ட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு கிளம்பு. ஹலோ கைஸ், நான் உங்கள் டேக் பாய்ஸ் கேமிங். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். திருப்பி ஒரு ரேங்கட் மேட்ச்சில் வந்திருக்கோம். இந்த மேட்ச்சில் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எதுவும் பற்றி பார்க்க போதில்லை. இந்த மேட்ச்சில் நடுவில் ஒரு சிக்கன் வேறு பிரச்சனை வர நடந்துச்சு. இது எல்லாத்தையும் நான் வீடியோ கூட சொல்லிட்டேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். புது சேனல் வேறு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கைஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட் இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய அமௌண்ட் போட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு யோசனை வந்துச்சு, இப்படி அமௌண்ட் போட்டு விளாண்டுருந்தா லூட் எதுவும் கிடைக்காது. அப்புறம் எனிமிகிட்ட அடி வாங்க சார். அப்புறம் ஒரு MP40 கிடச்சிட்டு அவங்க வெஸ்ட்டை பார்த்து எடுக்கலான்னு பார்க்க மாட்டேன். அங்கே நம்ம டீம் வந்து சின்ன ரெக்கார்ட் பண்ணும்போது நான் லேட்டாக போன மாதிரி வந்துச்சோம். ஆனால் ஃபஸ்ட்டு போனதே நான் தான் பார்த்தீங்களா. அப்படிமே இந்த இடத்துல லெவல் 1 வெஸ்ட்டு அங்கே தான் இருந்துச்சு. நான் லெவல் 1 வெஸ்ட்டை தூக்கிட்டேன், அவன் லெவல் 2 வெஸ்ட்டை தூக்கிட்டேன். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் நான் ஆக்சுவலி என்ன தெரியுமா பண்ணலான்னு வந்தேன், சும்மா தான் வந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருப்பான். லிஸ்ட்டு போட்டு சும்மா போட்டு தாக்கலான்னு வந்தோம். நீங்கள் அவ்வளோதான் 100 பேரை சாவடிக்க போகிறோம். உங்களுக்கு தான் புயா நான் புயா அடிக்கணும்னு நினைப்பில் தான் கைஸ் வந்தேன். ஏன்னா இந்த மேட்ச் மட்டும் புயா அடிச்சிருந்தோன்னா எங்களாம் 3 ஸ்டார் போயிருப்பேன். ஆனால் என்னாச்சுன்னா அவசியமாக எனக்கு லாஸ்ட்டு 30 பாயிண்டில் நின்றுருக்கு கைஸ். சரி, இந்த மேட்ச்சில் ஒரு 60 பாயிண்டாச்சும் புஷ் ஆகிடும். எனக்கு கடைசியில் பார்த்தா 30 பாயிண்ட் தான் கைஸ். 60 புஷ் ஆகும்னு பார்த்தா 30 தான் கிடச்சிச்சு. சரி, 30 கிடச்சிச்சு. நான் 2 ஸ்டாரில் இருக்கேன்னா சரி அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. நெட்டில் பார்த்தீங்கன்னா கன்று எதுவும் நல்லா இல்லை. நான் வேறு லெசன் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சோண்டு அப்படியே அங்கே வந்து இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருப்பான்னு நினச்சி தான் வந்தானே. ஒரு எனிமி கூட இல்லை. டக்குன்னு வெளியேறும்போது இனிமே பார்த்துட்டு டாய் ஒன்று விட மாட்டான்டான்னு போட்டு அழுத்துன்னு அழிச்சேன். ஆனால் அவன் நாக்காக மாட்டான். இடத்துல இன்னொருத்தர் இருப்பான். டக்குன்னு இந்த இடத்துல அங்கே போட்டு அவன் அடிப்பேன். டக்குன்னு இவன் க்ளோவல் போடுறதுக்குள்ளே இவன் அடிச்சான். க்ளோவல் போட்டு என்ன அடிப்பான். எங்கேருந்து அடித்தான்னு தெரில. ஆனால் நான் இங்கே கவரில் வந்துட்டேன். கவரில் வந்ததுக்கப்புறம் அடிக்கலை. டக்குன்னு நம்ம செம்ம லேக் என்ன ஆச்சுன்னு தெரில. எனிமி கிட்டே வரும்போது மட்டும் தான் லேக் அடிக்குன்னு பார்த்தா நான் காணதுக்கப்புறம் லேக் அடிக்குது கைஸ். கேமாக வேறு ஏதாச்சா? ஐடி பேன் பண்ணி விட்ருவாங்க. இதுக்கு முன்னாடி அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் நான் சொல்லிக்கிறேன். இது நான் என்னோடய செகண்ட் ஐடி. ஃபஸ்ட் ஐடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேன் ஆயிடுச்சு கைஸ். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன். சேனல் ஃப்ளாப். அதில் ஒரு ஆக் வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஆக் வீடியோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு எஃபெக்ட் ஆகி ஐடி போயிடுச்சு கைஸ். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆமோஸ் நம்ம ரூட் பாக்ஸில் எதுவும் கிடையாது. ஆமோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல. மேலே ஒரு எனிமி இருக்கா, அவன் அடிக்க தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். தேடி பார்த்தேன் மாட்டில். திருப்பி பார்த்தா லைட் அடி குடிப்பான். அவ்வளோதான், மண்டைக்கு தான் ஏன் வைப்பேன். ஆனால் மண்டைக்கு போகாது. பாடி ஷாட்டில் நாக்காயிடுவான். என்னமோ ஒன்று நம்மளுக்கு இல்லு வந்தால் போதும்ப்பான்னு இருப்பேன். சரி, நம்ம ஃப்ரெண்டு நாக்காயிட்டான். அவனை ரிவே பண்ணலான்னு தான் அவன் வெண்டிங் மிஷின் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நினச்சது வந்துட்டேன். அதனால இல்லை, நான் கொஞ்சம் லோ கோளாறு. இந்த சைடு வந்து ரிவே பண்ணலான்னு பார்ப்பேன். பார்த்தா 600 டோக்கன் காமிக்கும். சரி, இங்கே தான் டோக்கன் இருக்குமேன்னு சொல்லி தேடி பார்ப்பேன். எங்கே இருக்குது மேப்பை பார்த்தா அது அங்கே இருக்குது. எங்கே இருக்குது அப்போல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் நான் லூஸ்ன்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலி நான் என்ன கைஸ் பண்ண தெரியுமா, ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பேசிட்டு தான் இருந்தேன். ஆனால் ரெக்கார்ட் ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்தேன். அதனால் நான் ஆச்சுன்னா இது செகண்ட் டைம் ரெக்கார்டு. என்ன பண்ணுறது, வைத்தியக்காரன்லாம் அப்படி தான். கீழே வந்துச்சு, ஒரு கீழே அடிச்சிட்டேன். நம்ம டீம்மேட் பண்ணி விட்ருவேன். அப்புறம் இந்த வார்த்தைன்னு ஒரு வந்திருப்பான். என்னை பார்த்து பாட்டுன்ட்டான். நான் அமைதியாக தான் இருந்தேன், எதுவும் பண்ணல. ஆக்சுவலி நான் அவனை தான் ரிவே பண்ணியிருக்கேன். அவன் தான் ஃபஸ்ட் நாக்கான். ஆனால் நம்ம ஃப்ரெண்டை ரிவே பண்ணி விட்டதுனால அவன் காண்டாயிட்டான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா கடைன்னு வந்துட்டு இது பண்ணிட்டான். வந்து என்னை அடிக்கலான்னு அவன் என்னை பாட்டுன்னு தான். சரி நான் விட்டேன், எதுவும் பண்ணல.
பாட்டுன்னு சொல்கிறியா, இது பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, நானும் எதுவும் பண்ணல. அவன் வைக்கிறேன்டா ஆப்புன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். சரி இந்த இடத்துல எனிமி இருப்பான்னு வந்து பார்த்தா, தேடி தேடி பார்க்குறேன், ஒரு எனிமையை காணோம். சரி வந்து பார்த்தா 3 பொட்டியில் இருக்குது. கில்லு எவனுக்கோ லூட்டு எனக்கோ 3த்தையும் காணாமல் போயிட்டு 3த்தையும் நான் தான் எனிமி அங்கே வேறு ஒருத்தன் கூட சண்டை போட்டோம்னா நான் இங்கே பாட்டுக்கு லூட் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு டம்மா டுவாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிவே பண்ணி விட்ருவேன். இடத்துல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குதிப்பான், கரெக்டாக மண்டையில் வச்சுக்குவேன். அவனுக்கு எப்படி திரும்ப வச்சுருக்கான், அழுத்தி பிடிச்சே வச்சிட்டாங்க. ஆனால் நான் வச்சது ஹெட்ஷாட். பார்த்தீங்களா, ஹெட்ஷாட்லாம் அடிக்கிறேன். நான் ப்ரோ பிளேயர். அது 1v1லாம் கூப்பிடக்கூடாது, அவசியமாக அடி வாங்குவேன். ஓகேவா? ஆனால் நான் ப்ரோ பிளேயர். ஆனால் 1v1 கூப்பிடக்கூடாது. இதான் டீல். ஓகேவா? நான் ப்ரோ பிளேயர்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதுதான் யூடியூப்பில் போட்டியடா, இதுக்கு மேலேடா ஊருக்கே தெரிய போகுதுன்னு நினச்சிங்கன்னா அது தெரியும் போது தெரியட்டும். இப்போதைக்கு நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல 4 கில் அடித்தாச்சு. இடத்துல ஒருத்தர் இருப்பான், அவனை அடிச்சிட்டேன். அவனை அடிச்சுட்டு எதுவும் பண்ணல, நான் பாட்டுக்கு தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்டிங்க் ஆகும். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருப்பேன் நம்ம டீம்மேட் கூட. சரி நம்ம டீம்மேட் கிட்டே போகலான்னு போவேன். கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் அவ்வளோதான் கட். இங்கே வந்தாச்சு. இல்லை நான் மேஜிக் மேன். இந்த இடத்துல 2 கிரனேட் போடுவேன்னா ஆக்சுவலி அது எது டேமேஜ் இருக்காது. இப்போ செகண்டு அங்கே ஒருத்தர் இருப்பான், அவன் அடிப்பேன். அதுதான் 2 பேர் அடித்தேன். ஆனால் அவனை ரிவே பண்ணுறானுங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு போவேன். ஆனால் அங்கே பாருங்கள், எனக்கு எப்படி கில்லு வருன்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா 5வது ஒரு கில்லு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் அடிப்பேன். இது வந்து என்னோடய 6வது கில். 5வது கில்லுவா வந்துச்சா? இப்போ 6வது கில் வரணும். இது வந்து என்னோடய 6வது கில். இப்படி கில் அடிப்பேன் எனக்கு தெரியாது. இந்த இடத்துல வருவேன், தேடுவேன், இருக்க மாட்டான். சரி இங்கே தேடி தேடி பார்ப்பேன். அவன் அப்படி ஓடுவான், கரெக்டாக இங்கே வரும், மேலே ஓடுவான், மேலே போயிடுவான். மேலே போயிட்டு இங்கே பண்ணுவான். அப்போ தான் அவனை அடிக்க முடியுமான்னு பார்க்க அடிக்க முடியாது. அதுக்குள்ளே ஃபைனல் ஃபைட் வந்துடுவான். சரி இந்த இடத்துல எனிமி இருக்கான்னு நினச்சி வந்து அழுத்தி பார்த்தா எனிமியில் நம்ம டீமே தான் போட்டு போயிருப்பார். இடத்துல இப்படி போட்டு மேலே போய்ட்டு 7ஆம் அறிவை யூஸ் பண்ணி வேலை வந்து இங்கேருந்து சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் 8ஆம் அறிவை பறந்து விட்டுது. 8வது அறிவில் என்ன நடந்துச்சு தெரியுமா? உள்ள தூக்கி கிரனேடை போடுறான்னு என்ன ஒருத்தன் சொன்னான். கிரனேடை தூக்கி போட்டா கில்லு வந்துருச்சு. பார்த்தீங்களா, நான் பாம்பை கட்டிக்கிட்டேன். ஒரே பாம், ஒரு எனிமி காலி. 2 பாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல. வந்து நான் பெரிய பருப்பு ப்ரோ பிளேயர்னு நினச்சிட்டு இந்த சைடு வருவேன். இங்கே வந்து க்ளோவால் போடுவேன். பின்னாடி அந்த மிஷினே எனக்கு ஃபுல் டேமேஜ், நிறைய டேமேஜ் கொடுத்துரும். கட்சியில் எனிமி அடிச்சிருவான். ஃபஸ்ட்டு தில்லன் இந்த அமௌண்ட் போடுவான். கரெக்டாக கீழே போயிட்டு சரி 2 பேர் இருக்கானுங்க அடிச்சிருவானுங்க புய்யா நம்மளுக்கு தான் நினச்சேன். கரெக்டாக பார்த்தா டப்புன்னு ஒரு நாக்கு நம்ம டீம்மேட் தான், நம்ம ஃப்ரெண்டு நாக்கிடுவோம். டக்குன்னு இன்னொருத்த நாக்கு. அப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களிடம் விடைபெறுவது டேக் பாய்ஸ் கேமிங். பாய் பாய்.